மூலம், பூராடம், உத்திராடம், உண்ணாத பாதத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில பாதி என்று கூறுவார்கள். ஆக அர்த்தாஷ்டம சனியில உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தொழில் செய்பவர்கள் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த ராசியிலே மூலம் நட்சத்திரம் இருக்கிறது. பொதுவாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் மாமனாருக்கு ஆகாது என்று பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிவிடுவார்கள். ஆண்களுக்கு பெண்களும் இருவருக்கும் ஒரே மாதிரி பார்க்கிறார்கள். ஆனால் மூலம் 1வது பாதம் மட்டுமே தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மூலம் 1வது பாதத்தில் இருந்த சந்திரனை குரு பார்த்தாலும், அந்த சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்தாலும் உங்களுக்கு அந்த மூலம் நட்சத்திர தோஷமும் கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் மூலம் நட்சத்திரம் என்றாலே உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்திவிடும் என்று கூறிவிடுவார்கள். முக்கியமாக மாமனாருக்கு தோஷம் என்று சொல்லி நிறைய பேர்களுக்கு திருமணமாகாமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை மூலம் நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றை உங்களுடைய குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ மூலம் நட்சத்திரத்திலேயே கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் மூல நட்சத்திர தோஷம் விலகி இந்த வருடம் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக 1½ அல்லது 2 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும். வெகு காலம் 6 மாதம் 9 மாதம் மண்டபம் கிடைக்கவில்லையே என்று திருமணத்தை தள்ளி போட்டால் திருமணம் நடத்துவதில் காலதாமதம் ஏற்படும். மேலும் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசியிலே தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது 1க்கு 2 முறை ஆலோசித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் பின்பகுதியிலே, அதாவது 2வது 1.25 வருடத்திலே, அதாவது ஜூன் மாதம், அதாவது 1/6/2026க்கு பிறகு இடமாற்றம் ஏற்படும். அதுவரை பெரிய இடமாற்றம் இருக்காது. மேலும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், சேலரி ஹைக் ஏற்படும். ஆக அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். குருடைய வீடு, அந்த குரு அவருக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற அந்த வரக்கூடிய மே 14 முதல் அடுத்த ஜூன் 1ஆம் தேதி வரை உத்தியோக உயர்வு இருக்கிறது, சேலரி ஹைக் இருக்கிறது, வருமான உயர்வும் இருக்கிறது.